வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். நேத்திக்கு நான் பிரச்சாரம் பண்ண போன தொகுதி சேலம் ராசிபுரம். இது ஒரு தனி தொகுதி. இங்க மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ட்ரைபல்ஸ், பழங்குடியினர், ஆதிவாசி இந்த மாதிரி மக்கள் தான். ஆனா இவங்க யாருக்குமே அத்தியாவசியமான தேவைகள் கூட செஞ்சு கொடுக்காத ஒரு அரசு தான் இந்த திராவிட மாடல் திமுக அரசு. ஒன்றும் இல்லை, ரோடு இல்லை, பெண்களுக்கு கழிவறை இல்லை, ரோட்ல லைட் இல்லை. இதெல்லாம் நான் சொல்றது பேசிக் எதுவுமே இல்லை. அண்ட் அங்க இருக்கிற பெண்களுடைய கண்ணுலேருந்து வந்த அந்த கண்ணீர் என்ன நிஜமாவே உலுக்கிடுச்சு. ஏன்னா அவங்க இந்த கஞ்சா, கள்ளச்சாராயம் இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள்ல பல பேர் இந்த தொகுதியில இருக்காங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி ரொம்ப பக்கம்தான், ஒன்றும் பெரிய தூரம்லாம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற இந்த பெண்களுடைய அந்த அழுகை, அந்த கண்ணீர் கண்டிப்பா ராசிபுரம் தொகுதியுடைய எம்எல்ஏ வெற்றி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களை ஜெயிக்க வைக்க போகுது. மார்க் மை வேர்ட்ஸ், the women of Tamil Nadu are going to make the right change. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் போன கேம்பெயின், நான் பார்த்த மக்கள், அந்த மக்களோட பேசி பழகினது, இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். அவங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் ஜெயிச்ச கையோட கண்டிப்பா நான் திருப்பி ராசிபுரம் இவங்க எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது நிச்சயமா நடக்கும். எடப்பாடியாருடைய ஆட்சி தமிழகத்துல மலர்ந்த உடனே கண்டிப்பா என்டிஏ, பாரத பிரதமர் எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய இந்த காம்போ இந்த மாதிரி தொகுதிகள்ல இருக்கிற மக்களுக்கு நல்லதை கண்டிப்பா செய்வாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், ஒரு சகோதரர் டாக்டர் பிரேம் அவர்கள். இந்த எம்எல்ஏ பதவி அது இருந்தா தான் வேலை செய்வேன் அப்படின்னு இருக்கிற பல மக்களுக்கு நடுவுல நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், பதவி கொடுத்தா அதையும் சேர்த்து நான் நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு நினைச்சு வேலை செய்யற ஒரு அருமையான ஒரு மனிதர். அவருக்கு நான் ராசிபுரம்ல இங்க வாக்கு சேகரிக்க உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கிறது எனக்கு தான் பெருமை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் மகளிர் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதிமுகவை ஆண்டது ஒரு சிங்கப்பெண். அவங்க பேரு புரட்சி தலைவி டாக்டர் கே ஜெயலலிதா. அவங்க எங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு. இந்த வயசுல இருந்து அவங்க எங்க குடும்பத்துல வளர்ந்துருக்காங்க. எங்க அப்பாவுக்கு அந்த வயசு. எங்க அப்பா நடிகர் வைஜி மகேந்திரன், அவருடைய மகள் தான் நான். ராசிபுரம் இந்த பேர்லயே ராசி இருக்கு. ரொம்ப ராசியான டாக்டர். அவர் ராசிபுரத்துக்கு நல்லது செய்ய போறாரு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கிற ஒரு நோய், அந்த நோய்க்கு பேரு திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நோயை உங்ககிட்ட இருந்தெல்லாம் விடுவிச்சு வெளியே தூக்கி போட்டுட்டு நல்ல வேலை செய்யறதுக்கு தான் ராசிபுரத்துக்கு டாக்டரை போட்டிருக்கோம் நாங்க. ஆமா தெரியும். ஆனா கொரோனா டைம்ல யாரு நல்லது செஞ்சாங்க? எடப்பாடி ஐயா தான் நல்லது செஞ்சாங்க. அந்த காலத்துல ஒரு டாக்டரா அவர் இருந்த போது எவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க அந்த டைம்ல அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இங்க ஒரு மந்திரி இந்த ராசிபுரம் தொகுதியோட எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு எல்லாம்? இதுதான். வேலை இருக்கா? வேலை வாய்ப்பு இருக்கா? நல்ல குடிநீர் இருக்கா? சத்து உணவு இருக்கா? எதுவுமே கிடையாது. பொந்தும் கொழியுமா இருக்கு. காவா தண்ணி வீட்டுல தண்ணியோட கலக்குது. இது இங்க மட்டும் இல்ல. நேற்று நான் திருவண்ணாமலையில பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன். அங்கேயும் மந்திரி தான். அந்த தொகுதி எம்எல்ஏ. அது பஞ்சலிங்க ஸ்தலம் கோயில சுத்தி அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு அசிங்கம். இங்க பாருங்க, இவ்வளவு கஷ்டம். அதுக்குதான் அங்க இருக்காது. இவருக்கு இன்னொரு 12 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுடைய பொன்னான வாக்க தாமரை சின்னத்துக்கு, தாமரைக்கு போடுறதும் ஒண்ணுதான், ரெட்டலைக்கு போடுறதும் ஒண்ணுதான். எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. தாமரை சின்னத்துக்கு உங்க வாக்கு நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கு வேணுங்கிற நலத்திட்டங்களை பூரா சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு எடுத்துட்டு போய் என்ன செய்யணுமோ அதை அவரு செய்வார். இது நான் சும்மா வாய்ப்பேச்சுக்கு சொல்லல. எனக்கு அவர் வேலை செய்யற விதம், அவர் வேலை செய்யற விஷயங்கள் எனக்கு எல்லாமே தெரியும். நான் பார்த்திருக்கேன். அவர் வேலை செஞ்சு அவர் எப்படி கேம்ப் நடத்துவார், எப்படி சர்வீஸ் பண்ணுவாரு. தன்னலமற்ற ஒரு மனிதர். அதனால அவர் நல்லாவே வேலை செய்வாரு. அவருக்கு நீங்க உங்க வாக்கு அளிச்சீங்கன்னா. இன்னொன்னு, பெண்கள் நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க, பாதுகாப்பா இருக்கீங்களா?
பெண்களுக்கு சுதந்திரமா? அம்மா அந்த காலத்துல எவ்வளவு சுதந்திரம். 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் இங்க பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. வெட்டி கொலை பண்றான். இதெல்லாம் தமிழ்நாட்டுல நம்ம என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? தமிழ்நாட்டுல பெண்கள் ரொம்ப சுதந்திரமா நடமாடக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு. ஆனா இன்னைக்கு முடியுதா? பயப்படுறோம். அந்த பயம் போகணும்னா இந்த என்டிஏ கூட்டணி எடப்பாடியார் தலைமையில ஆட்சிக்கு வந்தாதான் அந்த பயம் போகும். ஏன்னா அம்மாவுடைய ஆட்சியை அவர் இங்க கொண்டு வருவார். பெண்கள் நிம்மதியா தைரியமா நடமாடலாம், சாலைக்கு சாலை நடமாடலாம். அம்மாவுடைய ஆட்சி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரணும்னா டாக்டருக்கு ஓட்டு போடுங்க. உங்க ஓட்டு ரொம்ப 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 முக்கியம். சின்னம் தாமரை. அங்க போய் நீங்க ரெட்டை இலை இல்லையேன்னு வருத்தப்படக்கூடாது. இதுதான் ரெட்டை இலை. இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஃபர்ஸ்ட் சின்னமே இவிஎம்ல வந்து உங்களுக்கு தாமரை தான் இருக்கும். ஓட்டு போடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற நலத்திட்டங்கள், நலப்பலன், வேங்கை வயல் உங்களுக்கே தெரியும். இது வந்து தனித்தொகுதி. நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனிதர்கள். தனித்தொகுதினா ஒண்ணும் அது ஒதுக்கப்படுற தொகுதி கிடையாது. தனித்தொகுதினா தனித்துவம் பெற்ற ஒரு தொகுதி. அப்ப நீங்க எல்லாம் பெருமைப்படணும். ஆனா வேங்கை வயல்ல என்ன நடந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும்? ஏதாச்சும் செஞ்சாங்களா? செய்யல. ஆனா பாகுபாடு இல்லாத ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி, நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கிற ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிற ஒரு ஆட்சி. இந்த கஞ்சா உங்க தாலிகளை அறுக்கிற அளவுக்கு கஞ்சாவும் கள்ளச்சாராயமும் இங்க ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் ஒழிஞ்சு ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா அது என்டிஏ எடப்பாடியார் தலைமையில அமையணும். இந்த தொகுதியில இருந்து அதுக்கு டாக்டர் பிரேம் எம்எல்ஏ வரணும். உங்க எல்லாருடைய ஓட்டும் தாமரைக்கு. எங்களுக்கு ஒரு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா அந்த நல்லது நடக்கும். உறுதியா நான் சொல்றேன். பாரத் மாதா.